அப்புறம் என்ன என்ன வணக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும்ல. வணக்கம். ஹலோ गाइस அந்த எனர்ஜெட்டிக்கா ஹலோ அப்போது இங்கே நல்ல மழை. எங்கன்னு வச்சா எங்கே பார்த்தாலும் இது தண்ணி தான். ரொம்ப கேவலமாக இருக்குது. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷேமிக்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா, அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்குது. நாங்கள் சறுக்குன்னு சொல்லுவோம். அந்த டேம்லேருந்து தண்ணி இப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன என்னோடய தம்பி டக்குன்னு காமிச்சிட்டு எடுத்துறேன். இந்த இதுதான் இந்த மொட்டை பாஸு இப்போ குளிக்கணுங்கிறான். ஸோ நம்ம தம்பியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வியர்டான ஒரு யோசனை வரலன்னு வைங்களேன். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் சரி நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்லாம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே என் வீடு தெரியும் தோணுங்க. இதோ அதுதான் கவு ஷெட்டு, அதுக்கு பின்னாடி வீடு. அப்போது அங்கேருந்து வந்தோம்னா இங்கே இருக்குது அந்த நிறைய பனைமரம் பாம் ட்ரீ எல்லாம் இருக்குது. அந்த பாம் ட்ரீக்கு நடுவில் இருக்குது. நம்ம அங்கே போவோம். இந்த சைடு லேக், இது வீடு, இது லேக்கு, அங்கே அந்த டேமுன்னு சொல்ல முடியாது. அது என்ன சொல்கிறது, சறுக்க அங்கே அப்படியே படிங்க நீங்களும். சறுக்க வாங்க நமக்கு போவோம். நம்ம வந்துட்டோம். இதுதான் அங்கே நம்ம அங்கே ஒரு ஏரி பார்த்தோம்ல, அந்த ஏரியோட கண்டினியூஷன் இதுதான். இது இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நின்றுடும். இந்த மாதிரி நின்றுட்டு இதை நிப்பாட்டுறதுக்காக இங்கே ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க. சின்ன டேம் கணக்காக ஒன்று. அது டேம் இல்லை, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. இங்கிலீஷில் என்னவா இருக்கும் அது, ஏதோ ஒன்று. நாங்கள் சறுக்கம்போம். இந்த இருக்குது பறந்து போகுதுடா. இப்போது தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால வாட்டர் ஃப்ளோ இல்லை அவ்வளோவா. பட் நல்லாயிருக்கும், குளிக்கலாம் நல்லாயிருக்கும். கீழே இறங்குவோமா? எங்கிட்ட அங்கிட்ட இங்கே குதிச்சு அங்கே போ. பாம்பு போட்டுருமா? நல்லா இருக்கும்டா. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கா? நம்ம கீழே இறங்குனா இங்கே குதி, இதுலேருந்து குதி. ஆளமே இல்லை, குழப்பம் இல்லை, குதி. ஆளே இல்லை, பிரச்சனை இல்லை, குளிடா. ஆளே இல்லைண்ணே, அதை குடு, நீ குதி போ. இங்கேருந்து குதி. ஆழம் இல்லை, அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை, குடி குதி. நல்லா நீச்சல் அடிப்பான். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, எனக்கு நீச்சல் ஒழுங்காக அடிக்க தெரியாது. ஆனால் அவனுக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தது நான் தான். எஸ், நானே. எப்படின்னா, அவனை கயிறை கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவேன். சில சமயம் இழுக்க மாட்டேன், அதனால அவன் நீச்சல் அடித்தா தான் வெளில வர முடியும். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு நல்ல அண்ணனாக நான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன். நானே இறங்கவா? தண்ணிக்குள்ளே இல்லை, இங்கே வெளியில் இந்த சைடு. இன்னும் போ, அதெல்லாம் ஆழம் இல்லை, அதெல்லாம் ஆழம் இல்லை, போ இன்னும். நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா போ. ஆக்சுவலி அது ரொம்ப ஆழம். நம்ம இப்படி சொன்னால் தான் அவன் போவான். உட்காரலாமா? முடிஞ்சா போகலாமா? வா. மழை வரப்போகுதுன்னு பார்த்தீங்களா? எல்லாம் டார்க் க்ளவுட்ஸ். மழை வரப்போகுது. நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். நமக்கு ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆள் இருக்குது. ஃபோட்டோ எடுக்க நம்மள்ட்ட ஃபோன் இருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லையே, என்ன பண்ணுறது? பார்ப்போம். அது சொல்ல மறந்துட்டேன். அவன் 12th படிக்கிறான். அதான் பார்ஷியல் ப்ரெஷர்லாம் பேசுகிறான். டயர்டாயிட்டான். பேட் ஃப்ளோ. டயர்டாயிட்டான்.
எந்த ரெஸ்ட்டு? என்ன ரெஸ்ட்டு? சாரி, என்ன ரெஸ்ட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ மறுபடியும். பிரச்சனை இல்லை, பாடா. ரெஸ்ட்டே இல்லை, ரெஸ்ட்டு கைங்க. இது என்ன வெறும் இலத்தலை தான் இருக்குது. காடு மேற்கு தொடர்ச்சி, நாங்கள் இருக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கனே ஒன்றும் இல்லை, மினி மேற்கு தொடர்ச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் பார்க்க நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் நமக்கு போகலாம். இந்த லீவுக்கு வந்தப்போ வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். பட் ஒரே மழையாக இருந்ததுனால ஒன்றும் எடுக்க முடியல. வீட்டை விட்டே வெளில வரல. ஸோ பிஸி. சாப்பாடு உறக்கம், சாப்பாடு உறக்கம் அப்படியே இருந்துச்சு. அதனால தான். நான் ரெடி. அவன் ரெடி ஆகிட்டான். போ. கொஞ்சம் வேகமாக தான் போறியா? எவ்வளோ நேரம் நான் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்குது. போதும் வா. உள்ளர போயிட்டா திரும்பி என்னாலலாம் வந்து காப்பாற்ற முடியாது. நான் வீடியோ மட்டும் எடுத்து நீங்கிட்டால போயிடுவேன். இதோ அங்கே என்னமோ வருதுடா, பாம்புன்னு தான் நினைக்கிறேன். இதோ அந்த என் கை போகுது. அந்த ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மறுபடியும் இதே வழியில் தான் போகிறோம். இதே வழியில் போய் ஆப்போசிட் போய் அங்கே இதே மாதிரி ஒரு சின்ன சறுக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா கொழுக்கட்டை சுட போகிறாங்களாம். அந்த கொழுக்கட்டைக்கு இலை பறிச்சுட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த இலை இங்கே கிடைக்காது, அங்கே தான் போகணும். அதை போய் நாங்கள் பறிச்சுக்கிட்டு இன்னையோட விலாகை அவசானிப்பிக்கிறோம். எப்படி இருக்குங்க? எஸ், இதில் ஃப்ளோ நான் டேய் ஆளுண்டா. இது விளக்கேத்த இலக்கேட்டாங்க. அரச மரத்தை இல்லையா? கொழுக்கட்டைனா பூ அரச மரம்.